வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போகும் கதை ஒரு யானைக்கும் ஒரு தையல்காரருக்கும் இடையிலானது. பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமு என்ற பெயருடைய ஒரு தையல்காரர் தையல் கடையில் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு யானை அந்த தையல் கடையின் முன் நடந்து சென்று அருகிலுள்ள ஆற்றில் குளிக்க போய் வந்தது. யானையே மிகவும் விரும்பிய தையல்காரர் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பழம் கொடுப்பார். பழத்தை வாங்கி தலையை ஆட்டி அந்த யானை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆற்றில் குளிக்க போய்விடும். அப்படி இருக்கும்போது தையல்காரர் யானையை ஏமாற்றலாம் என்று நினைத்தார். எப்போதும் போல யானை குளிக்க போகும் வழியில் மகிழ்ச்சியுடன் பழம் வாங்க தும்பிக்கையை நீட்டியது. அங்கே இருந்த தையல்காரர் ஊசி கொண்டு யானையின் தும்பிக்கையில் ஒரு குத்து கொடுத்தார். யானை எதுவும் பேசாமல் முன்னே சென்று குளத்தில் குளிக்கும் போது தன் தும்பிக்கையில் முழுவதும் தண்ணீர் நிரப்பியது. அதை தையல் கடைக்கு கொண்டு வந்து தெளித்தது. தையல்காரரின் கடை முழுவதும் நலிந்தது. அவருக்கு தன் தவறு புரிந்தது. பின்னர் அவர் மற்றும் யானை இருவரும் நண்பர்களாக ஆனார்கள். அவர் தினமும் யானைக்கு பழம் கொடுப்பதை வழக்கமாக்கினார்.